ஐயா வணக்கம்யா. வணக்கம்மா. அன்பான உணவுக்கு அந்த அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. இங்க நம்ம எல்லாருமே ஆய்வு பண்ணதான் வந்திருக்கோம், கேட்டா நம்ம இங்க வாழ்க்கைய வாழ வந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் இல்ல, நான் மனுஷனா இருக்கேன், இங்க என் வாழ்க்கை ஓடுது, எனக்கு ஃபேமிலி இருக்கு, இந்த மாதிரிலாம் விஷயத்த இல்லாம நம்ம இங்க எல்லாருமே ஆய்வு செய்யதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைனா சொல்லுங்க. கட்டாயம். இப்ப ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியல. நம்ம வாழ்க்கை ஆராய்ச்சி நாம தான். நம்ம வாழ்க்கைய ஒரு ஆராய்ச்சி. உண்மைதான், நம்ம வாழ்க்கை ஒரு ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில சும்மா ஆராய்ச்சி கூடன்றத நீங்க இந்த இடத்த சொல்லிக்கலாம், எல்லாத்தையும் பாக்குறதுலாம் ஆராய்ச்சி கூடமா வச்சுக்கலாம். அந்த ஆராய்ச்சியாளரை உங்களை உட்படுத்திக்கலாம். நீங்க எல்லாரும் இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க, நீங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் மனசுனா வாழ்றேன், எனக்கு சொந்த பந்தம், வீடு, குழந்தை, குட்டி, சொத்து வந்து எங்களுக்கு ஒரு ஜாலி, நட்பு கிட்பு, சொந்தம், இதெல்லாம் இப்படிலாம் வச்சு நம்ம இதான் வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துருக்கோம். ஆனா நீங்க இருக்கிற எல்லாத்துக்குள்ளே நீங்க ஆய்வு பண்ணி நிற்கிறீங்க. நீங்க எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்க ஆய்வு பண்றீங்க, ஆய்வு பண்ணி அந்த ஆய்வுல ரெடியா ஒரு பொருளோ இல்ல அந்த ஆய்வுல உருவான ஒரு அறிவோ ஒரு அனுபவம் எல்லாத்தையும் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. உண்மையா இல்லையா? எல்லாமே இப்ப நீங்க இந்த உலகில் இந்த வாழ்க்கை தோன்றி இந்த நடந்து வர பயணத்துல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுமே ஆராய்ச்சி தான். ஒன்னும் ஆராய்ச்சி பண்ண அந்த ஆராய்ச்சியில என்ன வெளிப்படுதோ அந்த வெளிப்பட்ட ஒரு பொருள், அது வண்டியா இருந்தா அது வாகனமா யூஸ் பண்ணிப்பீங்க, அது துணியா இருந்தா ஆடையா போட்டுப்பீங்க, அது உணவா இருந்தா உட்கொள்வீங்க, அது அழகு சாதன பொருளா இருந்தா யூஸ் பண்ணிப்பீங்க. புரியுதுங்களா? இதெல்லாமே ஆராய்ச்சி தான். யாருக்குமே அது அந்த மாதிரி அந்த ஆங்கில போய் பார்க்காதனால பேசாதனால தெரியல. நான் வாழ்றேன், குழந்தை, குட்டி, குடும்பம், இப்படி நீங்க சொல்ற வார்த்தை அந்த இதுக்கு ஓகே, நார்மலா பேசுறது ஓகே. ஆனா நீ உண்மையிலே பார்த்தனா நீ எல்லாரும் ஆய்வு பண்றீங்க, நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க. நம்ம இப்போ ஒரு ஒரு பொருளை வச்சு ஆராய்ச்சி பண்றோம், ஒரு கருவி, மைக்ரோஸ்கோப் ஒரு கருவி, அந்த மாதிரி கருவி நீங்க தானே? ஆமா, நானே ஒரு நீங்க மைக்ரோஸ்கோப் தான், சந்தேகமே படாதீங்க. இது 100% ஃபேக்ட். நீயே பாருங்க, ஒரு பொருளை சாப்பிட சொல்லி நான் கொடுக்குறேன் வச்சுக்கலாம், நான் ஒரு பொருளை கொடுக்குறேன் சாப்பிட சொல்லி, அந்த பொருளை நீங்க பார்த்து நீங்க சாப்பிட்டுருக்கா? தோணே ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன், ஒவ்வொரு விஷயமா பண்ண டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்பேன். பாப்பீங்கல்ல? எப்படி பாத்தீங்க? பழக்கமே இல்ல, அதனால என்ன பண்ண, அதை பார்த்த நசுக்கி பாப்பேன். ஆமா, சரியா? ஸ்மெல் வருதான்னு பாப்பேன், கொஞ்சம் எல்லாம் கரெக்டா தான் கட்சி பாப்பேன், சும்மா லைட்டா பாப்பியா? இந்த 3 விஷயம் பண்ண, இந்த 3 விஷயத்தை தான் ஒரு ஆராய்ச்சி பண்ற ஒரு ஒரு செட்டோஸ்கோப் நீ சொன்ன ஒரு கருவி அதான் பண்ணும், ஒரு மைக்ரோஸ்கோப் அதான் பண்ணும். உண்மைதானே? கண்டிப்பா. அதை நீங்க பண்றீங்களா? கண்டிப்பாங்க. ஆமா, புரியுதுங்களா? ஆமாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இப்படியும் ஒரு கோணம் இருக்குது, நம்ம பாக்கணும்ன்றதுக்கோசம் நான் சொல்றேன். புரியுதுங்களா? இந்த இப்படி நம்ம இப்ப எனக்குள்ள தோணுது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வெறும் நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், எழுந்துக்கிறேன், நான் போறேன், குடும்பத்தை, குழந்தை, குட்டி போறேன், அப்படி மட்டுமே நீ பாக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீ உன்னை நீ பாக்கலாம். ஆமா, ஏன்னா நீங்க நம்ம வாழ்ற வாழ்க்கையை நீங்க மாத்தி யோசிக்கும் போது மட்டும்தான் ஒரு அறிவும் ஒரு அனுபவம் வரும். நீ யாருன்ற புரிதல் வரும். இல்ல நீ குடும்பம், குழந்தை, குட்டி, வீடு, வாசல், சொத்து, பத்து, ஜாலி, சந்தோஷம் ஓடினே இருப்பீங்க. இந்த ஓட்டம் என்ன பண்ணு, நீ ஓடி நீ உருவாக்கிட்டு ஓடினே இருக்கும். நீங்க அப்படிதான் ஓடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அப்படிதான். ஆமா, நீ ஓடி நீ நினைச்சு நீ ஓடி நீ ஊற நீ உன்னை உருவாக்கிட்டு போற, அது ஓடி இருக்குது. இப்ப இது ஒரு வாட்டி நம்ம உருவாகி ஓடும் போதும் நம்மளுக்குள்ள வலியும் துன்பமும் ஏற்படுது. ஏன்னா நீ சரியா ஆய்வு பண்ணி சரியா ஆராய்ச்சி பண்ணி நீ யாரு என்னன்னு நீ கத்துக்கல. நீ ஆராய்ச்சி பண்றேன்னு முதல்ல உனக்கு தெரியல. நான் எல்லாரும் மாதிரி வாழ போறேன், நான் எல்லாரும் மாதிரி. இப்போ எல்லாரும் மாதிரி எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணா ஒரே ஆராய்ச்சியை மாத்தி பண்ணா அந்த ஆராய்ச்சி ஒரு வெற்றியோட தன்மை, அந்த அறிவோட தன்மை எல்லாமே கூடும். நீங்க அந்த ஆராய்ச்சின்றது தெரியாதனால நான் வாழ்றது இருக்கிறேன். நான் இப்ப இதுவும் பாருங்க, எல்லாரும் தெரியாதனால இப்படிதான் இருக்கணும், இதுதான் செட்டிங், இப்படிதான் சூழல், மனுஷனா உழைச்சி சாப்பிடணும், மனுஷனா ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்றுக்கணும், மனுஷனா இப்படிதான் இருக்கணும், அவன் அன்பா இருக்கணும், கருணையா, இது எல்லாமே நார்மல். ஆனா நீங்க எல்லாமே இங்க ஆராய்ச்சி பண்றீங்க. நான் ஆராய்ச்சி பண்றதுக்கு வந்திருக்கிறேன், இது ஆராய்ச்சி கூடம். நான் ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சி ஆளது. அந்த ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து வர அந்த ஆராய்ச்சி கொடுக்குற கிடைக்கிற பொருளெல்லாம் எடுத்து என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன், என்ன நான் அழகாக்கிக்கிறேன், என்ன நான் காத்துக்கிறேன், என்ன நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறேன், இதுக்குள்ள அறிவை கொண்டு நான் இந்த உடலையே மாத்திக்கிறேன். அப்படிதான் போய் நிக்கிறீங்க நீங்க எல்லாரும். உண்மைதானே? அதுல அப்ப நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் ஆராய்ச்சி பண்றீங்க. அப்ப நீங்க ஆராய்ச்சி பண்றீங்கிறது புரிஞ்சுக்கங்கன்றது நான் சொல்றேன். சொல்ல ஒரு பொருளை நீங்க கொடுத்தனா ஒன்னு எடுத்து சாப்பிட மாட்டேன், அந்த பொருளோட கலரை பார்ப்பேன், அந்த ஸ்மெல்ல பார்ப்பேன், அப்புறம் கடிச்சு பார்ப்பேன். இது 3 விஷயத்தையும் பார்த்து எது சொல்லிச்சு? ஒண்ணு இந்த 5 புலன்கள் சொல்லுது. இந்த 5 புலன் ஆமா ஆராய்ச்சி தான். நீங்க ஆராய்ச்சி கூட தான் ஒவ்வொரு விஷயத்தையும். ஆமா, நீங்க எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி தான் பண்றீங்க. அப்ப நம்ம பண்றது ஆராய்ச்சியான ஆமாதான். அப்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப ஆழ்ந்து பண்ணணும். நான் ஆராய்ச்சி பண்றேன்ற தன்மையிலாவது இருங்க. நீங்க அதை விடுத்து நான் மனுஷன், நான் ஜீவராசி, இந்த மாதிரி தன்மையில நீங்க சிந்திக்கும் போது இந்த ஆராய்ச்சின்றதுக்குள்ள போனா மட்டும்தான் உன்னோட அறிவோட தன்மை வேற கட்டத்துக்கு கூட்டு போகுது. கண்டிப்பா. புரியுதுங்களா? இல்லைன்னா அது கூட்டு போவாது. நீங்க அதோட சொன்னீங்க ஆராய்ச்சி பண்றது தெரிஞ்சதே எனக்கு, நான் கருணையா செயல் செய்யும்போது தான் தெரியுது. அன்புன்ற ஒரு விஷயக்குள்ள ஆழ்ந்து இறங்கும் போது தான் தெரியுது. ஒருமை குணத்தை வரும்போது தான் தெரியுது நம்ம ஆராய்ச்சி பண்றோம். இங்க
புரியுது சொல்லி இப்ப நம்ம ஆராய்ச்சி பண்றோம், நம்ம அந்த ஆராய்ச்சி கூடமாவே நம்ம மாறுறதுக்கான ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம். இந்த விஷயமே அதுதான். நம்ம மாறதுக்காக இந்த ஆராய்ச்சி கூடத்துல ஆராய்ச்சி பண்ண வந்த இந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே இந்த ஆராய்ச்சி கூடமாவே மாறணும். அந்த ஆராய்ச்சி கூடமா மாறி இந்த ஆராய்ச்சி கூடமே இல்லாத மாற்ற முடியும். அந்த அளவுக்கு நீ ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சின்றது, அந்த ஆய்வுன்றது கருணையா அன்பா போகும்போது மட்டும்தான் இது விளங்குது. அந்த அளவுக்கு என் அறிவு நுட்பமா இருக்கணும். இப்ப எனக்கு அதான் தோணுது, எல்லாத்தையும் ஒரு விதமாக நான் எல்லாத்தையும் ஒரு டிஃப்ரெண்டா பாக்குறேன். கண்டிப்பாங்கய்யா. இப்ப நான் எவ்வளோ ஒரு வெளியே மளிகை பொருள் கொடுக்க போனோம். அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கிரிக்கெட் விளையாடுறாங்க. இப்ப நான் கிரிக்கெட் நான் பாத்துருக்கேன். நான் கிரிக்கெட் விளையாட பாக்குறேன். பசங்க எல்லாரும் பார்த்தா எல்லாரும் 18 வயசு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன தெரியும், பார்த்தோன்னு அப்படியே தோணுச்சு, பா என்ன மாதிரி ஒரு சத்தோட எவ்வளவு வீரியமான ஒரு இருக்கிற ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு ஜாலியா வருவாங்க. அவங்களோட சத்தையும் அவங்களோட தன்மையை இழந்து போய் இந்த விளையாட்டுக்கோசம் அந்த எல்லாத்தையும் இழக்கிறாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. இவங்க எவ்வளவு ஆய்வு பண்ணணும், எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா அதுக்கான வயசும் அதுக்கான நாளும் பார்த்தீங்கன்னா அந்த 18-19 வயசுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்பதான் அந்த உடம்புல அந்த வீரியம், இந்த ஆராய்ச்சியாளருக்கு அவ்வளவு தகுதி அப்பதான் இருக்கும். அப்பதான் ஒரு ஆராய்ச்சியை சரியா பண்ணி பெரிய மாற்றத்தை உருவாக்கிட முடியும். ஆனா அந்த நாள்ல நம்ம என்ன பண்றோம், விளையாட்டுன்ற ஒரு விஷயத்துல அதிகமான கவனம் செலுத்துறோம். உண்மைதானே? அந்த விளையாட்டுல கவனம் செலுத்தும் போது உள்ள ஏற்பட்ட சத்தம், உள்ள இருக்கிற வலிமையும் அந்த விளையாட்டு கோசமே வீணாது. அதை வீண் பண்ணி நீ திருப்பியும் சாப்பிட்டு திருப்பி சத்து ஏற்றி நீ ஒர்க்குக்கு போற. அங்கேயே வீண் பண்ணி அதை செஞ்சு உன்னோட ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு போற. ஆனா நீ உன்னோட ப்ரொடக்ஷன் பண்ண வரல. நீயே ஆராய்ச்சியாளரு, நீயே ஆராய்ச்சி கூடம். இந்த ஆராய்ச்சி கூடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு தகுதி இருக்குது இந்த ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சியாளருக்கு. கண்டிப்பா இருக்கு. இப்ப அப்படி அவங்களை பார்க்கும்போது அப்படியே இப்படி விளையாடுறாங்கல்ல, இது நம்ம என்ன சொல்ற விளையாண்டா உடல் ஆரோக்கியமாகும், இது எல்லாமே நார்மல். இப்பத்தி கிடையாது. இதெல்லாம் வந்து ஆதியில வந்தது. விளையாண்டா உடல் ஆரோக்கியமாகவும் அறிவாகும். அது எந்த சந்தேகம் வேண்டாம். நீ அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு எந்த பொருளை சாப்பிட்டோம் ஆரோக்கியமா எல்லாம் ஆக முடியாது. ஒன்னே ஒண்ணு ஆகலாம். இங்க இருக்கிற அந்த செயல்கள் எல்லாம் பார்த்து நம்ம அன்பும் கருணையும், நம்ம அன்பா இருக்கிற செயல் சூழலை உருவாக்குற அளவுக்கு சூழல் இருக்குது. அதை நீ அதிகமா செஞ்சு நீ அறிவாக்கிக்கலாம். அறிவானா நீ ஆராய்ச்சியாளர்னு தெரிய வந்துடும். ஆராய்ச்சியாளர் தெரிய வந்தா இந்த ஆராய்ச்சி கூடமே நீ யாருக்கும் தெரிய வந்துடும். நீ ஆராய்ச்சி கூடமே நீ யாருக்கு தெரியாது, இந்த ஆய்வை முடிக்க முடியும். நிச்சயமாங்க. உண்மையிலே இனிமே அறிவு தான் வரும். நீங்க ஆரோக்கியமும் அது வர்றது கஷ்டம், அறிவு வர்றதுக்கான சூழல் இருக்குது. ஏன்னா இங்க அவ்வளவு கடின உருவாயாச்சு. அந்த அளவுக்கு கஷ்டமான சூழல். ஏன்னா இங்க எல்லாரும் ஆராய்ச்சி சரியா பண்ணாதனால நம்ம எல்லாருக்குள்ளே வலியும் துன்பமும் அதிகமாயிடுச்சு. இப்ப இந்த வலியும் துன்பமும் அதிகமா இருந்தாலும் நம்ம எப்படியாவது நம்ம அன்பும் கருணையும் நம்ம கத்துக்குன்னு பிறகு சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஒருமை குணத்தை வளர்த்துக்கிற வேலையை பார்க்கணும். இதுதான் பெரிய ஆய்வு இருக்குதுல. உண்மைங்க. இங்க என்ன சொன்னேன், இங்க நம்ம எப்படி பாருங்க, நம்ம ஆராய்ச்சி கொடுத்த ஆராய்ச்சி பண்ண நம்ம பிறர் வழியை நம்ம வழியா என்னும் போது இன்னொரு ஆராய்ச்சியாளரே நீ ஆராய்ச்சி பண்ற நடக்கிற நிகழ்வு பாருங்க. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே எப்படின்னா, இந்த ஆராய்ச்சி கொடுத்த ஆராய்ச்சி பண்ணாங்க எல்லா ஆராய்ச்சியாளரும். புரியுதுங்களா சொல்றது? ஆனா இப்போ நடக்கிற சூழல் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கருணைன்ற ஒரு செயலை செய்யும் போது, இப்ப வள்ளல் பெருமானார் தோன்றி கருணை ஒன்னே சாதனமா கொள்கைன்னு சொல்லும் போது மட்டும்தான் ஒரு ஆராய்ச்சியாளரே ஒரு ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய சூழல் இப்பதான் ஏற்பட்டுது. கண்டிப்பா. அதனாலதான் நம்மளுக்குள்ள அறிவு அதிகமாக. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஆராய்ச்சியாளர் ட்ரை பண்ணி பண்ணல. அவர் தனியா தான் ஒண்ணு ஆய்வு கூடத்துல தான் பண்ணுவாரு. இன்னைக்கு நம்மளுக்கு அந்த கருணைன்ற ஒரு சாதனம், பிறர் வழியை நம்ம வழியா எண்ணக்கூடிய சாதனம்ன்றது பாத்தீங்கன்னா, பிறர் ஆராய்ச்சியாளரை இந்த ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியும். அவர் வழி என்ன, அவருக்கு என்ன துன்பம், அதை நீக்கிறதுக்கான வேலையை அவர் பண்ணும் போது அவரு ஒரு ஒன்னா வராங்க. புரியுதா சொல்றது? ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒண்ணு சேர்க்குது. புரியுதா சார்? ஒரு ஆய்வு பண்ற கறி இன்னொரு ஆய்வு பண்ற கறி ஒண்ணு சேர்ந்து கூட்டு முயற்சியில இந்த ஆய்வு பண்ணும் போது அறிவு ரெட்டிப்பாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தான் இந்த ஆய்வு கூடன்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நிச்சயமாங்க. அதான் சொன்ன, பிறர் வழியா உன் வழியா என்ன, அதுதான் சாதனையா கொள்கை, அதுதான் ஆய்வு. இருக்கிறதுல பெரிய ஆய்வு அதுதான். நீ ஆராய்ச்சி கூடத்துல ஆராய்ச்சி பண்ணலாம். ஆனா ஆராய்ச்சியாளரே ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்குது. அதுக்கு கருணைன்ற ஒரு சாதனம் இருக்குது. அந்த சாதனம்ன்றது பிறர் வழியா உன் வழியா எண்ணும் போது உனக்குள்ள ஏற்படுற அறிவு. அந்த ஆராய்ச்சியாளர்களோட துணை, நீங்க எல்லா ஆராய்ச்சியாளர்களும் அவ்வளவு துன்பம் இருக்குது. உண்மைதானே? எல்லாமே ஆராய்ச்சி பண்றோம். ஒரு புழுல இருந்து, பூச்சில இருந்து, மனிதல இருந்து, ஜீவராசில இருந்து இருக்கிற ஜீவராசி எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுது. அதை நீ ஆராய்ச்சி பண்ற. புரியுதா சொல்றது? இப்போ அதுக்கு நீ நீர் வைக்கிறது, அதுக்கு நீ உணவு வைக்கிறது, அதுக்கு உடை கொடுக்கறது, அதுக்கு மருந்து கொடுக்கறது, இது எல்லாமே செய்யும்போது அதையும் நீ ஆராய்ச்சி பண்ற. அந்த ஆராய்ச்சியாளருக்கு ஒரு அறிவு இருக்குது. புரியுதா சொல்றது? அந்த ஆராய்ச்சியாளருக்கு ஒரு அறிவை நம்மளுக்கு அது கொடுக்காரு. அப்படி கொடுக்கும் போதுதான் நம்ம ஆராய்ச்சி கூடமே நம்ம தானே தெரியும். அந்த ஆராய்ச்சி கூடமே நம்ம தான் தெரிஞ்சு இந்த ஆராய்ச்சி கூடமே இல்லாத அளவுக்கு மாற்றக்கூடிய தகுதி நம்ம கிட்ட இருக்குது. எல்லா உயிருமே நித்தியமான இன்பத்துக்குள்ள போக முடியும். அப்ப இந்த அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண முடியும். நம்ம எல்லாரும் இங்க ஆராய்ச்சி பண்றோம். 100% நம்ம ஆராய்ச்சி தான் பண்றோம், ஆய்வு தான் பண்றோம். இது இல்லைன்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க. நீங்க என்ன ஒரு கருவி எடுத்து பாருங்க, எல்லா கருவியும் நீ என்ன பண்றியோ அதான் பண்ணும். அதுக்கு பேரு அது ஆராய்ச்சி பண்ற கருவின்னு வச்சுக்கிறீங்க. அப்ப ஆராய்ச்சி பண்றவரை ஆராய்ச்சியாளர்னு வச்சுக்கிறீங்க. ஆனா அது மொத்தமும் வாழ்க்கையில நீ பிறந்ததுல இருந்து வளர வரைக்கும் நீங்க இதுதான் பண்றீங்க.
ஒரு விளையாட்டா இருக்கட்டும், ஒரு ஆடை அணியதா இருக்கட்டும், நீங்க குளிக்கிறதா இருக்கட்டும், நீங்க தூங்குறதா இருக்கட்டும், நீங்க சாப்பிடுறதா இருக்கட்டும், நீங்க பிறட்ட பேசுறதா இருக்கட்டும், நீங்க உங்களுக்கு ஏற்படுற ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், நீங்க எல்லாத்துலயுமே ஆராய்ச்சி தான். எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் செஞ்சு வச்சாரு, அதை நம்மளும் போய் பிடிச்சதுனால ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டாரு. அந்த ஆராய்ச்சி சூப்பரா இருக்குதுங்க, நானும் போய் அதை போய் வாய்வு பண்ணி பாக்குறேன். அப்படிதான் பாக்குறேன். ஒரு படத்துக்கு போறோம் அதே கதை தான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அந்த கதை தான், நீங்க ஜாலியா நல்ல உணவத்தை சாப்பிடுறீங்க அதுவும் அதே கதை தான். ஏன்னா எல்லாரும் ஆராய்ச்சி, ஆனா அது புதுசா உன்னை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இந்த ஆராய்ச்சியாளருக்கு பக்குவம், அதுக்கான இதெல்லாமே செட் ஆயிடுச்சுங்க. உணவுல இருந்து உடையில இருந்து எல்லாமே எல்லா விதமான பக்குவம். ஆனா இவ்வளவும் கொடுத்தோம், நீ ஆராய்ச்சியாளர்னு உனக்கு தெரியல, இது ஆய்வு கூடணும் தெரியல. ஏன்னா நம்ம எல்லாரும் அன்பு கருணைக்குள்ள போவாதனால நான் ஆய்வு தான் பண்றேன், நான் இங்க ஆராய்ச்சி தான் பண்றேன், நான் ஒரு ஆராய்ச்சியாளரு, இது ஒரு ஆய்வு கூடம், இந்த ஆய்வு கூடமும் இந்த ஆராய்ச்சியாளருமே ரெண்டு ஒண்ணுதான் நம்மளுக்கு தெரியல. காரணம் நம்மகிட்ட அன்பும் கருணையும் வெளிப்படாதனால இது புலப்படல. அன்பும் கருணையும் வெளிப்பட்டு அந்த ஒருமை குணம் வரும்போது நான் ஆராய்ச்சியாளர் தான், இது ஆராய்ச்சி கூடம் தான்ன்றது உங்க எல்லாருக்கும் 100% புரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே இங்க ஆராய்ச்சி பண்றோமோ, ஆராய்ச்சி பண்றோம். ஸ்மெல் பண்றது ஆராய்ச்சி, ஒரு பொருளை பார்க்கறது ஆராய்ச்சி, ஒன்னை சுவைச்சு அதில் சுவைய சொல்றது ஆராய்ச்சி, ஒன்னை தொட்டு அதை தன்மையை உணர்ந்து சொல்றது ஆராய்ச்சி. கண்டிப்பாங்க சொல்லுது பிள்ளைங்க, எல்லாமே ஆராய்ச்சி தான் பண்றோம். தயவுசெய்து புரிஞ்சுங்க, நம்ம ஆராய்ச்சியாளர் தான், அது எந்த சந்தேகம் வேண்டாம். நம்ம மனிதன், நான் இந்த மாதிரி அப்படின்னு நினைக்காது. இது வந்து என்னன்னா ஆதியில வந்த ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம அதே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாரும் நீங்க ஆராய்ச்சி பண்றோம்னு தயவுசெய்து புரிஞ்சுங்க. அந்த ஆராய்ச்சின்றதை எந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து பண்றோம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஆராய்ச்சி நீ ஆழ்ந்து பண்ணோம்னா உனக்குள்ள அன்பும் கருணையும் வெளிப்படும் போது மட்டும்தான் நீ ஆராய்ச்சியாளரையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். உண்மையில நீ ஆய்வு பண்றன்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆய்வு கூடமே நீ தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த ஆய்வு கூடத்தையே இல்லாத மாற்ற முடியுமானா கட்டாயம் நம்மளால பண்ண முடியும். நம்மளோட ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நம்மகிட்ட அந்த உடல் அமைப்பு இயற்கை கொடுத்துருக்குது. இந்த உடல் அமைப்பு எது கொடுத்தா, இந்த இயற்கையே தன்னைத்தானியே சரிப்படுத்திக்கிறதுக்கோசம் அது உருவாக்குனது தான் இந்த ஆய்வு கூடமும் இந்த ஆராய்ச்சியாளரும். உண்மை சொன்னது புரியுதுங்களா? இந்த நிகழ்வு மாறணும்னா நம்ம எல்லாரும் அன்பும் கருணையும் நம்மளுக்குள்ள வளரணும். அதை பத்தி நான் ஆய்வு பண்ண போறேன், அதை பத்தி நான் சிந்திக்க போறேன், அதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ண போறேன். நீங்க போனீங்கன்னா செமையா இருக்கும். பிறர் வழியே நன் வழியே என்ன பண்ணுவோம். ஒரு ஆராய்ச்சியாளரோட துன்பத்தை இந்த ஆராய்ச்சியாளர் நீக்கணும்னு போனார்னா அந்த ஆராய்ச்சியாளருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒருமை குணம் வரும்போது இங்க மொத்த பேரும் சேர்ந்து ஒரே வாட்டி ஆய்வு பண்ணும்போது இந்த ஆய்வு கூடமும் இந்த ஆராய்ச்சியாளர் ஒண்ணுன்னு தெரிஞ்சு இந்த ஆய்வு கூடமே இல்லாம இருக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு பக்குவம் வரும். அந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும். நம்ம எல்லாருக்கிட்ட அன்பும் கருணையும் வெளிப்படும் போது, ஒருமை குணம் வரும்போது, அனைத்தும் நம்மன்ற ஒரு புரிதல் வரும்போது, இந்த ஆராய்ச்சி கூடமே இல்லாத அளவுக்கு பண்ணக்கூடிய தகுதி இந்த ஆராய்ச்சியாளருக்கே வந்து நம்ம எல்லாரும் நித்தியமான பேருமத்துல கட்டாயம் போவோம். நம்ம எல்லாரும் இங்க ஆராய்ச்சி பண்றோம், ஆய்வு பண்றோம், தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஏன்னா இது வெளிப்பட்டு உங்களுக்கு தெரியும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளால ஆராய்ச்சி பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம பாக்குற கோணமே மாறிடும். நான் மனுஷன், நான் ஜீவராசி, அப்படி மரம் செடி அப்படி இல்லாம எல்லாமே ஆராய்ச்சி பண்றோமா, நம்ம ஒரு சுவை எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சின்ற ஒரு விதத்துல பாருங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புதிதான ஒரு வழியை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுவோம். ஆனா நம்மகிட்ட அன்பும் கருணைக்குள்ள போய் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண ஆசைப்பட்டா ஒரு பெரிய மாற்றம் இங்க கட்டாயம் வரும். ஐயா ரொம்ப அற்புதமா கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க, மிக்க நன்றிங்க.